ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியன் டெய்லி விலாக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் குலோப் ஜாம் பார்க்க போகிறோம். நான் 12 பிரெட் எடுத்திருக்கேன். அது ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இது வந்து பிரெட் கிராம்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட்டை வந்து 4 பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுங்க. அப்புறம் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை வந்து இதில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவும் டார்க்காக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இல்லாமல் நடுத்தரமாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி இதை வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுது. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து ஒரு பேப்பரில் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோன்னே 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இது 3ஐயும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுங்க. ஃப்ளேவருக்காண்டி நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் அதே பேனில் 1.25 கப்பு ஜீனி சேர்த்துங்க. கப்பு சைஸு பார்த்திங்கன்னா இந்த கப்பு சைஸ் தான். இந்த இதில் வந்து 1.25 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கப்பால் 2 கப் அளவு தண்ணி விட்டு அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பாகுப்பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு பாகுப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸை வந்து இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருந்த ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான பிரெட் குலோப் ஜாம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.